ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட செல்ல வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் காவியா, வயது 33 வயதாகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்காத பட்சத்தில் கூட வேறு ஜாதி வேணான்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 45,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎன்பிசியில் செலக்ட் ஆகி ஜாப் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க அரியலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணுங்க. படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஏதாவது ஒரு சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதியானவங்களாம் வேணாங்க. ஓரளவு ஒரு டிகிரி படித்தாலும் ஓகே. படிப்பு குறைவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், அப்படி இல்லைனா பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கூட நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த பொண்ணோட ஜாதகத்தில் வந்து நாகதோஷம் இருக்கிறதுனால நாகதோஷம் இல்லை மணமகனாக தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா தேவிகா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக நிலத்தில் வந்து காய்கறி வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. என்னோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து கத்திரிக்காய், இந்த மாதிரி தக்காளி எல்லாம் காய்கறிகள்லாம் போட்டு வியாபாரம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை போலவே ஏதாவது விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே தான், இல்லை ஆடு மாடு இந்த மாதிரி ஏதாவது விவசாயம் பார்த்துட்டு இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி திருமணமாகி குறுகிய காலத்தில் வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டுதாகவும், அதுக்கப்புறம் இவங்க குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய இருக்க குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தைங்க மாதிரி பார்த்துக்குவேன், பட் எங்கிட்ட வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 லட்ச ரூபா கையிருப்பில் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.